தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களுக்கு வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்குறீங்க. அபோட் டேஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ப்ரீவியஸ் கன்விக்டட் அஃபண்டர். ஸோ செக்ஷன் 356 சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுன்ற அந்த சாப்டர்ஸ்குள்ளே இருக்க இந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு விதமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் அந்த வரிசையில் 356 நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வந்து ஏற்கனவே ஒரு அஃபென்ஸ் பண்ணி ஜெயிலேருந்து வெளியில் வந்த ஒரு குற்றவாளி திரும்பவும் ஒரு குற்றத்தை பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கான தண்டனை கொடுக்கும்போது அதையும் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் ஏற்கனவே ஒரு தவறு பண்ணியிருக்கா, அதே மாதிரி தவறை திரும்பவும் பண்ணும்போது அதுக்கான தண்டனை விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பனிஷ்மெண்ட்டோட டேர்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக பண்ணக்கூடிய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி விடுதலையாகி வெளியில் வரும்போது அடுத்த 5 வருஷம் வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அவரோட ஃபுல் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவருடைய தட் இஸ் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அதே மாதிரி அங்கே இருக்க ஜுரிடிக்ஷன் கோர்ட்டில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அதே மாதிரி ஒரு கன்விக்ஷன் நடக்கும்போது போலீஸ் வந்து சொல்லலாம், இவர் ஆல்ரெடி இதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டில் இருக்கும்போது இந்த 356 அதில் இன்வால்வ் ஆகும். இந்த 356 ஃபஸ்ட் அஃபெண்டர் கிடையாது. ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸை பண்ணி அதே அஃபென்ஸ் மூலயமாக போலீஸ் ரிப்போர்ட்லேயோ இல்லை கோர்ட்லேயோ இது தெரிய வரும்போது அப்போது அந்த தண்டனை டேர்மை வந்து இந்த செக்ஷன் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்காக ஒவ்வொரு ஜெயில் தண்டனை தட் இஸ் வந்து தண்டனை முடிஞ்சு வெளியில் வந்த நபரோட டீட்டெயில் அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எப்போ வந்து மெயின்டைன் ஆகும், ஆகக்கூடாது, எப்போ இதை வந்து சார்ஜில் சேர்த்துக்கணும், தட் இஸ் ஜட்மெண்ட்டில் இது வந்து பார்க்கப்படும் அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த செக்ஷனில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரலாகவே இந்த நம்ம வந்து இது கேள்விப்படக்கூடிய விஷயம். ஸோ அதுக்காக இருக்கிற செக்ஷன் தான் இந்த 356. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அச்சுறுத்துறாரு ஒருத்தர், கிரிமினல் இன்டிமிடேஷனோ இல்லை ஒரு ரெகுலராக தெஃப்ட் பண்ணுற ஒரு நபரோ, அதுக்கான செக்ஷனில் அவர் வந்து ஜெயிலிருந்து வெளில வரும்போது அவருடைய நேம்ஸ் வந்து அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போது இந்த சமயத்தில் இந்த ரெஜிஸ்டரான கம்ப்ளைண்ட் எப்போ வந்து கேன்சல் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அப்பீல் பண்ணுறாரு, ஆப்லெட் கோர்ட் அதை கேன்சல் பண்ணிச்சின்னு சொன்னால் ஸோ இவரோட அந்த டீட்டெயில் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு அப்பீல் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ இல்லை செஷன் கோர்ட்டோ ஏற்கனவே கொடுத்துருக்க ரிசல்ட்டை அப்படியே வந்து ரீடைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த 5 இயர்ஸ்க்கு இவரோட டீட்டெயில் வந்து இவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் வாடகை வீட்டில் இருக்காரு இல்லை வேறு ஊருக்கு போகிறாருன்னு சொன்னாலும் அங்கே இருக்க ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் இதை வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அவருக்கு வெளியில் வந்தாலும் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி அவர் வந்து இதை வந்து அவர் செஞ்சிட்டே இருக்கணும் அடுத்த 5 இயர்ஸ்க்கு. அதே போல் குற்றங்கள் எதுவும் அவர் மேலே வராத மாதிரி அவர் வந்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன வந்து பெயிலில் இருக்க கண்டிஷன் மாதிரி அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணும். இந்த சிஆர்பிசிலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஒருவேளை இந்த அட்ரஸோ இல்லை கம்யூனிகேஷனோ அவர் வந்து கொடுக்காத போது அதுக்காக ஆக்ஷனும் வந்து எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தீர்ப்பாக இருந்தால் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு விசாரணை முடியுது, அந்த விசாரணை சார்ஜ் ஷீட் மூலயமா போலீஸ் ரிப்போர்ட்டோ இல்லை கம்ப்ளைண்ட் மூலயமாவோ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா இவர் வந்து ஏற்கனவே ஒரு குற்றம் அந்த அக்யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும் போதா அப்போது இந்த 356 ஜட்ஜி வந்து அப்ளை பண்ணி அதுக்கான தண்டனை டேர்மை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த செக்ஷன் 6 வந்து சொல்லியிருக்காங்க, சப்செக்ஷன் 6. அண்ட் தென் வயலேஷன் ஆஃப் கண்டிஷன், அவர் அட்ரஸை கொடுக்காத போதும் அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணாலும் அதுக்கான விசாரணை முடிவில் தெரிய வந்தாலும் அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 356 கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட் அஃபண்டர் தவறு பண்ணியிருக்காரு, இது அவங்களுக்கு வந்து கிடையாது. இது மல்டிபிளாக ஒரு அஃபென்ஸை பண்ணுற நபர்களோட டீட்டெயில்ஸை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதே போல் அஃபென்ஸ் வரும்போது அந்த பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த டேர்ம்ஸை என்ன இவர் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸ் கன்விக்ஷன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி
அந்த 356 அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்காக எடுக்கப்படுற விஷயம் தான் இந்த ப்ரீவியஸ் கன்விக்ஷன் அஃபண்டரோட டீட்டெயில். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.